சில சமயம் யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு சின்ன ஐடியா நாம உலகத்தை பாக்குற விதத்தையே மொட்டமா மாத்திடும் இல்லையா? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ஆழமான, ஆனா அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு கருத்தை பத்தி தான் இங்க தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, நாம இன்னைக்கு அலச போற இந்த முழு ஞானமும் அஹிம்சை, அதாவது மத்த உயிர்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறதுன்ற ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை விளக்குற இந்த ஒரே ஒரு பக்கத்துக்குள்ள தான் அடங்கியிருக்கு. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, இந்த உரை முன்வைக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, மிருகங்களோட இயல்பான குணத்துக்கும் ஒரு நாகரிகமான மனுஷனோட உயர்ந்த நடத்தைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அடிப்படை வித்தியாசத்தை பத்தி தான். இங்க பாருங்களேன், ரெண்டு நேர் எதிரான விஷயங்களை எவ்ளோ அழகா ஒப்பிடுறாங்கன்னு. ஒரு பக்கம் இயற்கையில ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை தாக்குறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் மனுஷனோட உண்மையான வளர்ச்சி எதுல இருக்கு? மத்த உயிர்கள் மேல கருணை காட்டுறதுல தானே இது சொல்லுது. இந்த ஒரு வரிய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மிருகத்தனமான இயல்புல இருந்து நம்மள பிரிச்சு ஒரு உயர்ந்த இலட்சியத்தை நோக்கி நம்மள கொண்டு போற மைய புள்ளியே இதுதான். எவ்வளவு ஒரு ஆழமான வாக்கியம் இல்லையா? ஓகே, கருணை தான் நாகரீகத்தோட அடையாளம்னு சொல்லியாச்சு. ஆனா ஏன் நாம கருணையா இருக்கணும்? இப்போதான் நாம அகிம்சைங்கிற இந்த முழு கான்செப்டோட தத்துவ அடித்தளத்துக்குள்ளேயே நுழையிறோம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. வாழ்க்கைக்கான விதி எல்லாத்துக்கும் ஒண்ணுதாங்க. அடுத்து வரப்போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். இந்த பிரபஞ்ச விதிய நம்ம எல்லாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மையோட இந்த உரை இணைக்குது. அது என்னன்னா, நமக்கு ஏற்படுற வலி. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏதாவது அடிபட்டா அந்த வலி எவ்ளோ உண்மையா இருக்கு. அது நம்மளோட சொந்த அனுபவம். அதை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, எனக்கு வலிக்கிறது எனக்கு தெரியும், அது ஓகே. ஆனா என்னோட வலிக்கும் மத்த உயிரினங்களோட வலிக்கும் என்ன சம்பந்தம்? நம்மள பத்தி மட்டும் யோசிக்கிறத விட்டுட்டு எப்படி மத்தவங்களுக்காகவும் இறக்கப்பட ஆரம்பிக்கிறது? இதுக்கான பதில் தான் அடுத்து வரப்போகுது. இப்போதான் நமக்கு அந்த ஆஹா மொமெண்ட் வருது. நம்மளோட தனிப்பட்ட அனுபவம் எப்படி ஒரு உலக பொதுவான தார்மீக கட்டளையா மாறுதுன்னு பாருங்க. அப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, அந்த உணர்தல் தாங்க. நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி உணர்வு, அதே வலி மத்த எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குன்னு நம்ம ரியலைஸ் பண்றோம்பே, அந்த ஒரு நொடிதான் எல்லாம். இதுதான் இந்த மொத்த விஷயத்தோட மையப்புள்ளி. இது கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் சொல்ற அந்த கோல்டன் ரூல் மாதிரி தான். நாம என்ன செய்யணும்னு ரொம்ப தெளிவா வழிகாட்டுது பாருங்க. இது ஒரு உணர்ச்சி பூர்வமான, அதே சமயம் அறிவுபூர்வமான உச்சகட்டம். சரி, இந்த தத்துவத்தை நாம நிஜமாவே நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிச்சா என்ன நடக்கும்? அதோட விளைவு என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கொள்கையோட உச்சபட்ச நிலை என்னன்னு சொல்றாங்கன்னு. ஒருத்தர் அஹிம்சைய சும்மா கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதிலேயே ஊறி போய் அதாவே மாறிடுறார். அவர்தான் புனிதர். அப்படி அஹிம்சையில நிலைச்சு நிக்கிற அந்த புனிதருக்கு என்ன கிடைக்குமா? முழு படைப்பும், அதாவது இந்த மொத்த பிரபஞ்சமுமே அவருக்கு மரியாதை செலுத்துமாம். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய ஒரு நிலை அது. அப்படியே இந்த பக்கத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா, இந்த கருத்து எங்கிருந்து வருதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. இது யோக தத்துவத்திலிருந்து வருது. சோ இதுக்கு ஒரு பெரிய தத்துவ பின்னணியும் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் நாம ஒரு பெரிய லட்சியத்தை பத்தி பேசணும். இப்போ இத நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வரதுன்னு யோசிக்கலாம். நான் இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அஹிம்சைய கடைபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன ஒரு சின்ன விஷயத்த செய்ய முடியும்? ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.